ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஏதோ வந்த ஒரு வார்த்தை, யவீரனுடைய வீட்டிலிருந்து வந்தது போல உங்களுக்கும் ஏதோ ஒரு தூர தேசத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை உங்களுடைய சொந்தங்களிலிருந்து வந்த வார்த்தை, உங்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை, நீங்கள் பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த அந்த இடத்துல இருந்து வந்த வார்த்தை, ஏதோ ஒரு ரிசல்ட் உங்களை ஒரு பெரிய பயமுறுத்தலுக்குள்ள கொண்டு போய், இதுவரைக்கும் உங்க பிள்ளையை குறித்து நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம், அந்த பிரச்சனையை குறித்து வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம், அந்த குடும்பத்தை குறித்து நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா இப்பொழுது அந்த யோசனையை மாத்துகிறது போல சூழ்நிலை ஒருவேளை தலைகீழாய் இப்ப இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யவீருக்கு எப்படி பயப்படாதே அந்த யோசனையை நிறுத்துன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய நினைவு ஏற்கனவே நினைத்தது போலவே இருக்கட்டும், அது விசுவாசமான நினைவாகவே இருக்கட்டும், அது ஒரு வெற்றியான ஒரு நினைவாகவே இருக்கட்டும், அது இதுவரையிலும் உன்னுடைய உயர்வுக்கான அந்த காரியத்தை போல அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த படி யோசிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடாமல் கர்த்தர் தடுத்து நிறுத்தி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஸ்டாப். உன்னுடைய அந்த காரியத்தை நிறுத்தும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, அந்த காரியத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கர்த்தர் நிறுத்த சொல்லுகிறார். எந்த காரியத்திற்காக ஓட பண்ணினாரோ, எந்த காரியத்திற்காய் துவங்க பண்ணினாரோ, எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆரம்பித்தாரோ, அந்த காரியத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். பாதி வழியிலே வந்த பிரச்சனை அது பாதி வழியோடே போய்விடும். பாதி வழியோடு வந்த அந்த சூழ்நிலை பாதி வழியிலே மாறி போகும். பாதி வழியிலே வந்த அந்த பயமுறுத்துகிற வார்த்தை பாதி வழியிலே போய்விடும். ஹல்லேலூயா. என்னுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர்